ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் டாப்பிக்கில் வந்து பார்ட் 2 வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ இந்த வீடியோவில் வந்து ஃபைலினுடைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ் அப்படின்ற டாப்பிக்கை பற்றி தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இந்த வீடியோவில் தவறு இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ வந்து ஃபார் ஃபைலிங் அண்ட் ஃபினிஷிங் டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல்ஸ் ஃபைல்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ஆர் யூஸ்டு. அதாவது வெவ்வேறு வடிவங்களை ஃபைலிங் செய்யறதுக்கும் ஃபினிஷிங் செய்வதற்கும் வெவ்வேறு வடிவங்கள் கொண்ட ஃபைல்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது த ஷேப் ஆஃப் ஃபைல்ஸ் இஸ் ஸ்டேட்டட் பை இட்ஸ் கிராஸ் செக்ஷன். அதாவது ஷேப்பை வந்து வடிவத்தை வந்து எப்படி குறிப்பிடுறாங்க அப்படின்னா அதனுடைய குறுக்குவெட்டு தோற்றத்தை வச்சு தான் வந்து ஃபைலினுடைய ஷேப்பை வந்து குறிப்பிடுறாங்க. ஓகேவா? அடுத்தது காமன் ஃபைல்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸு. அதாவது வெவ்வேறு வடிவம் கொண்ட பொதுவான ஃபைல்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃப்ளாட் ஃபைல், ஹேண்ட் ஃபைல், ஸ்கொயர் ஃபைல், ரவுண்ட் ஃபைல், ஆஃப் ரவுண்ட் ஃபைல், ட்ரையாங்குலர் ஃபைல் அண்டு நைஃப் எட்ஜ் ஃபைல். ஓகேவா? இப்போ இந்த ஃபைல்ஸை பற்றி நம்ம ஒன்று ஒன்றா வந்து பார்த்துருவோம். ஓகேவா? இப்போ வந்து ஃப்ளாட் ஃபைல்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். ஓகேவா? ஃப்ளாட் ஃபைல் அப்படின்னா திஸ் ஃபைல்ஸ் ஆர் ஆஃப் எ ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷன். இதனுடைய குறுக்குவெட்டு தோற்றம் செவ்வக வடிவத்தில் இருக்கும். த எட்ஜஸ் அலாங் த வித் ஆஃப் தீஸ் ஆர் பேரலல் அப் டு 2/3 ஆஃப் த லென்த் அண்ட் தென் தே டேப்பர் டுவார்ட்ஸ் த பாயிண்ட். அதாவது இதன் அகலத்தில் உள்ள எட்ஜி, ஓகேவா, இதன் அகலத்தில் உள்ள விளிம்புகள் அதன் நீளத்தில், ஓகேவா, அதன் நீளத்தில் 2/3 பங்கு, அதன் நீளத்தில் 2/3 பங்கு பேரலல், ஓகேவா, இணையாகவும் அதற்கு பின் முனையை நோக்கி சரிந்தும் காணப்படும். ஓகேவா? அடுத்தது த ஃபேஸஸ் ஆர் டபுள் கட். இதனுடைய ஃபேஸ் பகுதியில் வந்து டபுள் கட் வெட்டியிருப்பாங்க. த எட்ஜஸ் ஆஃப் சிங்கிள் கட். இதனுடைய விளிம்புகளில் வந்து சிங்கிள் கட் இருக்கும். ஓகேவா? தஸ் ஃபைல்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் ஜென்ரல் பர்பஸ் ஒர்க். இந்த ஃபைல்ஸ் வந்து பொதுவான வேலைகளுக்கு வந்து பயன்படுத்தப்படுகிறது. தே ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் ஃபைலிங் அண்ட் ஃபினிஷிங் எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் சர்ஃபேசஸ். அதாவது உள் மற்றும் வெளி சமதள பரப்புகளை வந்து ஃபைலிங் மற்றும் ஃபினிஷிங் செய்வதற்கு இந்த ஃப்ளாட் ஃபைல் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது ஹேண்ட் ஃபைல். தஸ் ஃபைல்ஸ் ஆர் சிமிலர் டு தட் ஃப்ளாட் ஃபைல்ஸ் இன் தேர் கிராஸ் செக்ஷன். அதாவது இந்த ஃபைல் வந்து ஃப்ளாட் ஃபைலினுடைய குறுக்குவெட்டு தோற்றம் செவ்வக வடிவம், அதேமாரி இதனுடைய குறுக்குவெட்டு தோற்றமும் செவ்வக வடிவமாக தான் இருக்கும். அதான் சிமிலர் டு த ஃப்ளாட் ஃபைல்ஸ் இன் தேர் கிராஸ் செக்ஷன். The edges along the width are parallel throughout the length. அதாவது இந்த ஹேண்ட் ஃபைலினுடைய விளிம்பு வந்து, ஓகேவா, ஃபைலின் முழு நீளத்திற்கும் ஒரே பேரலல்னா ஒரே இணையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபைலின் முழு நீளத்திற்கும், ஓகேவா, இணையாகவே காணப்படும் அப்படின்றாங்க. The faces are double cut. இந்த ஃபேஸ் பகுதியில் வந்து டபுள் கட் வந்து வெட்டப்பட்டிருக்கும். ஒன் எட்ஜ் இஸ் சிங்கிள் கட். இது ஒரு எட்ஜில் வந்து சிங்கிள் கட் வந்து வெட்டப்பட்டிருக்கும். ஓகேவா? வேர் இஸ் த அதர் இஸ் சேஃப் எட்ஜ். இன்னொரு எட்ஜ் வந்து சேஃப் எட்ஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இந்த ஒரு எட்ஜில் வந்து சிங்கிள் கட் வெட்டப்பட்டிருக்கும், இந்த எட்ஜில் வந்து ஒரு எட்ஜ் வந்து சேஃப் எட்ஜ். அதாவது அதில் கட்டுகள் எதுவும் வெட்டப்படாமல் இருக்கிறதுனால அதை சேஃப் எட்ஜின்னு சொல்லுவாங்க. ஹேண்ட் ஃபைலை வந்து சேஃப் எட்ஜ் ஃபைலுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பிகாஸ் ஆஃப் த சேஃப் எட்ஜ் தே ஆர் யூஸ்ஃபுல் ஃபார். இந்த சேஃப் எட்ஜோடைய யூசஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபைலிங் சர்ஃபேசஸ் விச் ஆர் அட் ரைட் ஆங்கிள்ஸ் டு சர்ஃபேசஸ் ஆல்ரெடி ஃபினிஷ்டு. அதாவது இந்த சேஃப் எட்ஜினுடைய யூசஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஃபினிஷிங் செய்யப்பட்ட ஜாப்பை வந்து, ஓகேவா, ஏற்கனவே ஃபினிஷிங் செய்யப்பட்ட ஜாப்பை அதனுடைய சர்ஃபேஸுக்கு செங்குத்தாக ஃபைலிங் பண்ணுறதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? இதுதான் வந்து ஹேண்ட் ஃபைலு. அடுத்தது ஃப்ளாட் ஃபைல்ஸ் ஆர் ஜென்ரல் பர்பஸ் ஃபைல்ஸ். ஓகேவா? ஃப்ளாட் ஃபைல் வந்து பொதுவான வேலைகளுக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய ஃபைலு.
தே ஆர் அவைலபிள் இன் ஆல் கிரேட்ஸ். இது வந்து எல்லா கிரேட்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குது ஃப்ளாட் ஃபைல்ஸு. ஹேண்ட் ஃபைல்ஸ் ஆர் பர்டிகுலரி, ஓகேவா, ஹேண்ட் ஃபைல்ஸ் ஆர் பர்டிகுலரி யூஸ்ஃபுல் ஃபார் ஃபைலிங் அட் ரைட் ஆங்கிள்ஸ் டு எ ஃபினிஷ்டு சர்ஃபேஸ். ஏற்கனவே நம்ம வந்து ஃபினிஷிங் செய்யப்பட்ட பரப்புக்கு, ஓகேவா, செங்குத்தாக ரைட் ஆங்கிள்ஸ் செங்குத்தாக ஃபைலிங் செய்வதற்கு இந்த ஹேண்ட் ஃபைல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஓகேவா. கூடியது ஸ்கொயர் ஃபைல். த ஸ்கொயர் ஃபைல் இஸ் ஸ்கொயர் இன் இட்ஸ் கிராஸ் செக்ஷன். அதாவது இந்த ஸ்கொயர் ஃபைலில் வந்து இதனுடைய கிராஸ் செக்ஷன் வந்து ஸ்கொயராக இருக்கும். இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஃபைலிங் ஸ்கொயர் ஹோல்ஸ். அதாவது சதுர வடிவ துளைகள், ஓகேவா, சதுர வடிவத்தில் உள்ள துளைகள். இன்டர்னல் ஸ்கொயர் கார்னர்ஸ், அதாவது உட்புறத்தில் உள்ள சதுர மூலைகள். ரெக்டாங்குலர் ஓப்பனிங்ஸ், செவ்வக வடிவ திறப்புகள். அடுத்தது கீவேஸ் அண்டு ஸ்ப்ளைன்ஸ்னா சாவி பள்ளங்கள். கீவேஸ் சாவி பள்ளங்கள் மற்றும் ஸ்ப்ளைன்ஸ் இணைச்சாவி பள்ளங்கள். இது எல்லாத்தையும் வந்து ஃபைலிங் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஸ்கொயர் ஃபைல் வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஓகேவா. இது எல்லாத்தையும் ஃபைலிங் பண்ண இந்த ஸ்கொயர் ஃபைல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஸ்கொயர் ஃபைல் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து ஸ்கொயர் ஃபைலினுடைய இமேஜ். இந்த ஸ்கொயர் ஃபைலினுடைய குறுக்குவெட்டு தோற்றம் கிராஸ் செக்ஷன் வந்து சதுர வடிவத்தில் இருக்கும், ஓகேவா. இது வந்து எந்தெந்த ஃபைலிங் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சதுர வடிவ துவாரங்கள் ஸ்கொயர் ஹோல்ஸு, ஓகேவா. அடுத்தது இன்டர்னல் ஸ்கொயர் கார்னர்ஸ் உட்புற சதுர மூலைகள். அடுத்தது செவ்வக திறப்புகள் ரெக்டாங்குலர் ஓப்பனிங்ஸு, ஓகேவா. அடுத்தது கீவேஸ் சாவி பள்ளங்கள் மற்றும் ஸ்ப்ளைன்ஸ் இணைச்சாவி பள்ளங்கள். இது எல்லாத்தையும் வந்து ஃபைலிங் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கொயர் ஃபைல் வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஓகேவா. அடுத்தது வந்து ரவுண்ட் ஃபைல். இதுதான் வந்து படத்தில் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து ரவுண்ட் ஃபைல். இப்போ இந்த ரவுண்ட் ஃபைலினுடைய குறுக்குவெட்டு தோற்றம் வந்து வட்டமாக இருக்கும். இதனுடைய கிராஸ் செக்ஷன் வந்து வட்டமாக இருக்கும், ஓகேவா. இட்ஸ் ஃபார் என்லார்ஜிங் த சர்க்குலர் ஹோல்ஸ். வட்ட வடிவ துளைகளை பெரிதாக்குவதற்கும் ஃபைலிங் ப்ரொஃபைல்ஸ் வித் ஃபில்லட்ஸ் குழிவான வடிவங்களை ஃபைலிங் செய்வதற்கும், ஓகேவா. குழிவான வடிவங்களை ஃபைலிங் செய்வதற்கும், குழிவானனா இப்படின்றத அர்த்தம், ஓகேவா. இந்த மாரி ஷேப்ஸை வந்து ஃபைலிங் செய்வதற்கு இந்த ஃபைல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாஃப் ரவுண்ட் ஃபைல்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஹாஃப் ரவுண்ட் ஃபைல் இஸ் இன் த ஷேப் ஆஃப் எ செக்மெண்ட் ஆஃப் சர்க்கிள். இதனுடைய குறுக்குவெட்டு தோற்றம் அரைவட்ட வடிவத்தில் இருக்கும். இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஃபைலிங் இன்டர்னல் கர்வ்டு சர்ஃபேஸ். அதாவது இந்த ஹாஃப் ரவுண்ட் ஃபைலை கொண்டு உட்புறத்தில் உள்ள வளைந்த பரப்புகள் மற்றும் குழிவான பரப்புகளை வந்து ஃபைலிங் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஹாஃப் ரவுண்ட் ஃபைலை யூஸ் பண்ணுறோம், ஓகேவா. அடுத்தது வந்து ட்ரையாங்குலர் ஃபைல். A triangular file is of a triangular cross section. It is used for filing corners and angles which are more than 60 degree. அதாவது இதனுடைய குறுக்குவெட்டு தோற்றம் வந்து முக்கோண வடிவத்தில் இருக்கும், ஓகேவா. இந்த ட்ரையாங்குலர் ஃபைலை யூஸ் பண்ணி 60 டிகிரிக்கு மேலே இருக்கிற, ஓகேவா, 60 டிகிரிக்கு மேலே இருக்கிற கார்னர்ஸ் மூலைகளையும் ஆங்கிள்ஸ் கோணங்களையும் ஃபைலிங் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாமில் கேட்பாங்க, இந்த 60 டிகிரி மோர் தென் 60 டிகிரி அப்படின்ற அந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மோர் தென் 60 டிகிரின்றது வந்து ட்ரையாங்குலர் ஃபைலில் வரும், ஓகேவா. அடுத்தது பார்க்கக்கூடியது வந்து நைஃப் எட்ஜ் ஃபைல், ஓகேவா. ஏ நைஃப் எட்ஜ் ஃபைல் ஹேஸ் த கிராஸ் செக்ஷன் ஆஃப் ஏ ஷார்ப் ட்ரையாங்கிள்ஸ். அதாவது இதனுடைய கிராஸ் செக்ஷன் வந்து கூர்மையான முக்கோண வடிவத்தில் இருக்கும். இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஃபைலிங் நேரோ குரூஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் அபோவ் 10 டிகிரி. குறுகிய வரி பள்ளங்கள் மற்றும் 10 டிகிரிக்கு மேல் உள்ள கோணங்களை வந்து ஃபைலிங் செய்வதற்கு இந்த நைஃப் எட்ஜ் ஃபைல் வந்து பயன்படுகிறது, ஓகேவா. ஃபைலிங் நேரோ குரூஸ் அப்படின்னா மெலிந்த அப்படின்றது அர்த்தம், இல்லைன்னா குறுகிய அப்படின்றது அர்த்தம். அடுத்தது த அபவ் ஃபைல்ஸ் ஹேவ் அண்ட் 1/3 of their length is tapered. They are available both single and double cuts. அதாவது நம்ம மேலே பார்த்த அனைத்து ஃபைலும் என்னென்ன ஃபைல் பார்த்தோம் மேலே அப்படின்னா ஸ்கொயர் ஃபைல், ரவுண்ட் ஃபைல், ஆஃப் ரவுண்ட் ஃபைல், ஓகேவா. அடுத்தது ட்ரையாங்குலர் ஃபைல், இந்த நைஃப் எட்ஜ் ஃபைல்.
இந்த எல்லா ஃபைலுமே வந்து அதனுடைய நீளத்தில் ஓகேவா அதனுடைய நீளத்தில் 1/3 வந்து டேப்பர்டு சரிவாக இருக்கும். 1/3 வந்து சரிவாக காணப்படும். these are available both single and double cuts. இது வந்து சிங்கிள் கட்லேயும் அவைலபிளாக இருக்கும், டபுள் கட்லேயும் அவைலபிளாக இருக்கும். அடுத்தது ஸ்கொயர் ஃபைல், ரவுண்ட் ஃபைல், ஆஃப் ரவுண்ட் ஃபைல், ட்ரையாங்குலர் ஃபைல்ஸ் ஆர் அவைலபிள் இன் லென்த்தஸ் 100 mm to 400 mm. ஓகேவா, அதாவது நைஃப் எட்ஜ் ஃபைலை தவிர்த்து ஸ்கொயர் ஃபைல், ரவுண்ட் ஃபைல், ஆஃப் ரவுண்ட் ஃபைல், ட்ரையாங்குலர்ஸ் ஃபைலுடைய லென்த்து வந்து 100 mmலேருந்து 400 mmக்குள்ளே நமக்கு வந்து கிடைக்கும். திஸ் ஃபைல்ஸ் ஆர் மேட் இன் பேஸ்டட், செகண்ட் கட் அண்டு ஸ்மூத் கிரேட்ஸ். அதாவது இந்த ஃபைல்ஸ் வந்து என்னென்ன கிரேடில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னென்ன கிரேடில் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேஸ்டடு, செகண்ட் கட்டு அண்டு ஸ்மூத் கிரேட்ஸில் வந்து தயாரிக்கிறாங்க. அடுத்து பார்க்கக்கூடிய டாபிக் வந்து நீடில் ஃபைல்ஸ். நீடில் ஃபைல்ஸ் ஆர் யூஸ்வலி அவைலபிள் இன் செட்ஸ் வித் அசார்டட் ஷேப்ஸ். இது வந்து பொதுவாக வந்து பல்வேறு வடிவங்கள் கொண்ட ஒரே தொகுப்பாக தான் கிடைக்கும், ஒரே செட்டாக தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. These types of files are used for delicate, light kinds of work. இந்த வகை ஃபைல்ஸ் வந்து நுண்ணிய, துல்லியமான மற்றும் மென்வகை பணிகளுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க. ஓகேவா, அடுத்தது the files are available in basted and smooth grade. இந்த ஃபைல்ஸ் வந்து பேஸ்டட் கிரேட்லேயும் ஸ்மூத் கிரேட்லேயும் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது ஷேப்ஸ். The common shapes of needle files are shown in figure. அதாவது இந்த படத்தில் வந்து என்னென்ன ஷேப்ஸ் வந்து நீடில் ஃபைல்ஸில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய ஷேப்ஸ் எல்லாத்தையும் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, இந்த நம்ம படத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ரவுண்ட் எட்ஜ் ஃபைல், இது வந்து ஃப்ளாட் எட்ஜ் ஃபைல், இது வந்து ஃப்ளாட் டேப்பர்டு, இது ஹாஃப் ரவுண்ட், அதாவது இதனுடைய குறுக்குவெட்டு தோற்றத்தை நீங்கள் பாருங்கள். ஓகேவா, அடுத்தது இது வந்து ட்ரையாங்குலர் ஃபைலு, அடுத்தது இது வந்து ஸ்கொயர் ஃபைலு. ஓகேவா, அடுத்தது இது வந்து ரவுண்ட் ஃபைல், இது வந்து நைஃப் எட்ஜ் ஃபைலு, இது வந்து ஃபெதர் எட்ஜி. ஓகேவா, ஃபெதர் எட்ஜி, அந்த நைஃப் எட்ஜியே வந்து 2 சைடும் போட்ட மாரி இருக்குது. இது வந்து ஃபெதர் எட்ஜி. இந்த படத்தை வந்து நீங்கள் நல்லா டீப்பாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இதனுடைய குறுக்குவெட்டு தோற்றத்தை வந்து எக்ஸாம்பிளில் படமாக கொடுத்து இது வந்து என்ன டைப் ஆஃப் ஃபைலு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, இது வந்து கிராசிங் ஃபைலு, இது வந்து வெரைட்டி ஃபைல். ஓகேவா, அடுத்தது இது வந்து மார்க்கிங் ஃபைல். இதுதான் வந்து நீடில் ஃபைல்ஸில் வந்து இருக்கிறது. இப்போ வந்து இந்த ஃபைலினுடைய நாமன் கல்ச்சர் ஆஃப் நீடில் ஃபைல்ஸ். ஓகேவா, இந்த ஃபைலை வந்து எப்படி வந்து இதனுடைய பெயர்களை வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். முனைப்பகுதியிலிருந்து அந்த டேங்க்குக்கு முன்னாடி இருக்கிறது வந்து ஃபைல் லென்த்து. ஓகேவா, அந்த ஹீல் வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அதிலிருந்து லாஸ்ட்டு ஹேண்டில் வரைக்கும் இருக்கிறது வந்து டேங்க் லென்த்துன்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுத்தையும் சேர்த்ததை தான் வந்து நாமினல் லென்த்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, இது ரெண்டுத்தையும் சேர்த்தது தான் நாமினல் லென்த்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது மீதி எல்லாமே அந்த ஃபைலில் பார்த்த மாரி தான். இது வந்து பாயிண்ட்டு, சைடில் உள்ளது வந்து எட்ஜி, இதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து ஃபேஸ் ஆர் சைடு, இது வந்து ஷோல்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது திஸ் ஃபைல்ஸ் ஆர் அவைலபிள் இன் நாமினல் லென்த் ஆஃப் 120 mm to 180 mm. ஓகேவா, அதாவது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த இந்த ஃபைல் லென்த்தும் ஓகேவா, இந்த ஃபைல் லென்த்தும் டேங்க் லென்த்தும் சேர்ந்தது தான் வந்து நாமினல் லென்த்து. இதனுடைய முழு நீளத்துலேயும் வந்து 120லேருந்து ஓகேவா 180 mmக்குள்ளே தான் வந்து இந்த ஃபைலுடைய லென்த்து வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது கிரேட்ஸு. ஓகேவா, த கிரேட்ஸ் ஆஃப் கட் மே பி ஐடென்டிஃபைடு பை த கட் நம்பர்ஸ் as follows. இதை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கட்டு நம்பர்ஸை வச்சு தான். ஓகேவா, இப்போ பேஸ்டட்னா கட்டு 0, ஸ்மூத்னா கட்டு 2 அப்படின்ட்டு இந்த நம்பரை வச்சு தான் வந்து அது என்ன கிரேடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேவா, அடுத்தது டெசிக்னேஷன் ஆஃப் நீடில் ஃபைல்ஸ். அதாவது ஒரு நீடில் ஃபைல்ஸை வந்து எப்படி வந்து குறிப்பிடுறாங்க டெசிக்னேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, த நீடில் ஃபைல்ஸ் ஆர் டெசிக்னேட்டட் பை தேர் நேம்ஸ்.
அதாவது கிரேட் ஆஃப் கட்டு, நாமினல் லென்த்து, பிஐஎஸ் நம்பரு, இதை மூணுத்தை வச்சு தான் வந்து அந்த ஃபைல்ஸை வந்து சொல்கிறாங்க. அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். A flat edge needle file with grade of cut bastard having a nominal length 160 mm shall be designated as flat edge needle file bastard. அதாவது இப்போ வந்து இதோட சொல்லி முடிச்சுட்டாங்க, டெசிக்னேட்டட் பண்ணிட்டாங்க. நீடில் ஃபைல் அப்படின்றது வந்து நம்ம மேலே பார்த்த என்னென்ன ஷேப்ஸ் வந்து இருக்குது அப்படின்றதுல வந்து இதில் ஃப்ளாட் ஏஜ் நீடில் ஃபைல்னு சொல்லிட்டாங்க. இந்த பேஸ்டர்டுன்னு வருதில்ல, ஓகேவா, இந்த பேஸ்டர்டுன்னு வர்றது வந்து அதனுடைய கிரேடு, ஓகேவா, பேஸ்டர்டுன்னு வர்றது வந்து அதனுடைய கிரேடு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃப்ளாட் ஏஜ் நீடில் ஃபைலுன்றது வந்து அதனுடைய ஷேப்பு, ஓகேவா, அதனுடைய ஷேப்பு. பேஸ்டர்டுன்றது வந்து அதனுடைய கிரேடு. இந்த 160 mmன்றது வந்து அதனுடைய லென்த்து, நாமினல் லென்த்து, ஓகேவா. IS3152ன்றது வந்து BIS நம்பர், ஓகேவா. அடுத்து பார்க்கக்கூடிய டாபிக் வந்து ஸ்பெஷல் ஃபைல்ஸு. ஸ்பெஷல் ஃபைல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரத்யேக வேலையை செய்வதற்கு வந்து ஒரு சிறப்பு வடிவமைப்பு கொண்ட ஃபைல் வந்து தேவைப்படுகிறது, ஓகேவா. அந்த வேலையை செய்யக்கூடிய ஃபைலுக்கு தான் வந்து ஸ்பெஷல் ஃபைல்ஸ் என்று சொல்கிறோம், ஓகேவா. இன் அடிஷன் டு த காமன் டைப்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ் ஆர் ஆல்சோ அவைலபிள் இன் எ வேரியட்டி ஆஃப் ஷேப்ஸ் ஃபார் ஸ்பெஷல் அப்ளிகேஷன்ஸ், ஓகேவா. ஸ்பெஷல் அப்ளிகேஷன்ஸ் அதாவது பிரத்யேக ஒர்க்கு அப்படின்றது அர்த்தம், ஓகேவா. பொதுவான வேலைக்கு பயன்படும் ஃபைலை தவிர பிரத்யேக வேலைக்கு பயன்படும் ஃபைல்ஸும் வந்து ஸ்பெஷல் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த வேலைக்கு பயன்படுத்துறது ஸ்பெஷல் ஃபைல்ஸு. இதில் என்னென்ன டைப்ஸ் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா நம்ம இப்போ பார்த்துருவோம், ஓகேவா. இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஃபைல்ஸ் வந்து ரிஃப்ளர் ஃபைல்ஸ். திஸ் ஃபைல்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் டை சிங்கிங், என்கிரேவிங் அண்ட் இன் எ சில்வர் ஸ்மித் ஒர்க். தே ஆர் மேட் இன் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அண்ட் சைஸ் அண்ட் ஆர் மேட் வித் ஸ்டாண்டர்ட் கட்ஸ் ஆஃப் டீத். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ரிஃப்ளர் ஃபைல்ஸ் வந்து டை சிங்கிங், என்கிரேவிங் அண்டு சில்வர் ஸ்மித் ஒர்க்கு. அதாவது டை சிங்கிங் அப்படின்னா உலோக அச்சு அப்படின்றது அர்த்தம், ஓகேவா. உலோக அச்சு தயாரிக்கக்கூடிய வேலைகளிலையும், என்கிரேவிங்னா செதுக்குதல், சில்வர் சுமித்னா வெள்ளி, ஓகேவா, வெள்ளி வகை வேலைகள்லையும் வந்து இந்த ரிஃப்ளர் ஃபைல்ஸை வந்து பயன்படுத்துகிறாங்க, ஓகேவா. ரிஃப்ளர் ஃபைல்ஸை வந்து டை சிங்கிங், என்கிரேவிங் அண்டு சில்வர் ஸ்மித் ஒர்க்கு இந்த வேலைகளுக்கு வந்து பயன்படுத்துவாங்க. இது எக்ஸாம்பிள் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. தே ஆர் மேட் இன் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அண்டு சைஸ் அண்ட் ஆர் மேட் வித் ஸ்டாண்டர்ட் கட்ஸ் ஆஃப் டீத். அதாவது இது வந்து பல்வேறு வடிவத்துலேயும் அளவுகள்லையும் வந்து கிடைக்குது, அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது மேட் வித் ஸ்டாண்டர்ட் கட்ஸ் ஆஃப் டீத்து. அதாவது இது வந்து நிர்ணயிக்கப்பட்ட வெட்டுக்கள், ஓகேவா, நிர்ணயிக்கப்பட்ட கட்ஸுகளை உடைய டீத்துடன் இது வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேவா. இதுதான் வந்து ரிஃப்ளர் ஃபைல்ஸ். மில்சா ஃபைல்ஸ் ஆர் யூஸ்வலி ஃப்ளாட் அண்டு ஹேவ் ஸ்கொயர் ஆர் ரவுண்ட் எட்ஜஸ். அதாவது மில்சா ஃபைல் வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்கும், அதனுடைய எட்ஜஸ், ஓகேவா. மில்சா ஃபைலு ஃப்ளாட்டாக தான் இருக்கும், அதனுடைய எட்ஜஸ் வந்து ஸ்கொயரு அப்படி இல்லைன்னா ரவுண்டு வடிவத்தில் வந்து இருக்கும், ஓகேவா. ஸ்கொயரு அப்படி இல்லைன்னா ரவுண்டு வடிவத்தில் இருக்கும். தேஸ் ஆர் யூஸ்டு ஃபார் ஷார்ப்பனிங் டீத் ஆஃப் வுட் ஒர்க்கிங் சாஸ் அண்ட் ஆர் அவைலபிள் இன் ஏ சிங்கிள் கட். இது வந்து சிங்கிள் கட்டில் தான் இருக்கும், ஓகேவா. சிங்கிள் கட்டு இதில் தான் இருக்கும். இது வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னா ஷார்ப்பனிங் டீத் ஆஃப் வுட் ஒர்க்கிங் சாஸ். அதாவது நம்ம மரம் அறுக்கக்கூடிய வால் இருக்குது பார்த்தியா, மரம் அறுக்கக்கூடிய வாலில் உள்ள டீத்துகளை வந்து ஷார்ப்பனிங் பண்ணுறதுக்கு வந்து இந்த மில்சா ஃபைல் வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஓகேவா. மில்சா ஃபைல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. கிராசிங் ஃபைல். த ஃபைல்ஸ் இஸ் யூஸ்டு இன் த பிளேஸ் ஆஃப் எ ஆஃப் ரவுண்ட் ஃபைல், ஓகேவா. Each side of the file has different curves. It is also known as fishback file. அதாவது இந்த கிராசிங் ஃபைலை வந்து ஃபிஷ்பேக் ஃபைலுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிராசிங் ஃபைல் ஆர் ஃபிஷ்பேக் ஃபைல் அப்படின்னா ரெண்டும் ஒன்று தான்,
ஓகேவா. இது வந்து யூஸ்டு இன் த பிளேஸ் ஆஃப் ஆஃப் ரவுண்ட் ஃபைல், அதாவது ஆஃப் ரவுண்ட் ஃபைலுக்கு பதிலாக இந்த கிராசிங் ஃபைலை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஃபைலில் ஒவ்வொரு பக்கத்துலேயும் ஓகேவா, இந்த ஃபைலில் வந்து ஒவ்வொரு பக்கத்துலேயும் ஒவ்வொரு வடிவ வளைவு இருக்கும் ஓகேவா, ஒவ்வொரு பக்கத்துலேயும் ஒவ்வொரு வகையான வளைவு இருக்கும். அதான் ஈச் சைட் ஆஃப் த ஃபைல் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் கர்வ்ஸ், ஒவ்வொரு பக்கத்துலேயும் ஒவ்வொரு வகையான கர்வ்ஸை வந்து கொண்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இட் இஸ் ஆல்சோ நவுன் அஸ் ஃபிஷ்பேக் ஃபைல் ஓகேவா. அடுத்தது பேரிட்டி ஃபைல். த ஃபைல் ஹேஸ் எ ஃப்ளாட் triangular face with the teeth and the wide face only. It is used for finishing sharp corners. அதாவது ஓகேவா, இந்த ஃபைல் வந்து ஃப்ளாட்டாக முக்கோண வடிவ முகப்பு பகுதியை கொண்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது the teeth and the wide face only, அதாவது இதில் வந்து இந்த ஃபேஸ் ஓகேவா, இந்த ஃபேஸ் அடிப்பாகத்தில் மட்டும் இதில் வந்து டீத்துகள் இருக்கும், பற்கள் வந்து வெட்டப்பட்டிருக்கும். இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஃபினிஷிங் ஷார்ப் கார்னர்ஸ், அதாவது இது வந்து கூர்மையான கார்னர்ஸ் ஓகேவா, கூர்மையான மூலைகளை வந்து ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஃபைலை பேரைட் ஃபைலை வந்து யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா. டிங்கர்ஸ் ஃபைல். த ஃபைல் ஹேஸ் எ ரெக்டாங்குலர் ஷேப் வித் டீத் ஒன்லி அட் த பாட்டம் ஃபேஸ். A handle is provided and the top. This file is used for finishing automobiles bodies after tinkering. அதாவது இந்த ஃபைல்ஸ் வந்து ரெக்டாங்குலர் ஷேப்பை வந்து கொண்டிருக்கும், அதாவது செவ்வக வடிவத்தில் மட்டும்தான் இது இருக்கும் ஓகேவா. இதன் அடிபாகத்தில் மட்டும்தான் வந்து டீத் ஒன்லி த பாட்டம் பேஸ், அடிப்பாகத்தில் மட்டும்தான் வந்து டீத் வந்து வெட்டப்பட்டிருக்கும். ஏ ஹேண்டில் ப்ரொவைடட் அண்ட் த டாப், மேற்பகுதியில் வந்து ஹேண்டில் பொருத்தப்பட்டிருக்கும் ஓகேவா, ஹேண்டில் பிடிக்கிறதுக்கு உண்டான கைப்பிடி வந்து பொருத்தப்பட்டிருக்கும். த ஃபைல் இஸ் யூஸ்டு ஃபார் ஃபினிஷிங் ஆட்டோமொபைல் பாடிஸ் ஆஃப்டர் டிங்கரிங், அதாவது மோட்டார் வாகனத்தில் உள்ள அந்த தகடுகளை வந்து டிங்கரிங் அப்படின்றது வந்து ஒரு வெல்டிங் மாரி தான். டிங்கரிங் பண்ணதுக்கு அப்புறம் அது மேலே வந்து ஃபைலிங் பண்ணுறதுக்கு வந்து இந்த டிங்கர்ஸ் ஃபைலை வந்து யூஸ் பண்ணுறாங்க ஓகேவா. பார்க்கக்கூடியது என்னன்னா ரோட்டரி ஃபைல்ஸ். த ஃபைல்ஸ் ஆர் அவைலபிள் வித் எ ரவுண்ட் ஷேங்க், அதாவது இந்த ஃபைல்ஸ் வந்து ஒரு உருளை வடிவ பாரோடன் பொருத்தப்பட்டிருக்கும் ஓகேவா, ஒரு உருளை வடிவ பாருடன் தான் இருக்கும், பிரத்யேக மோட்டாருடன் அந்த ஃப்ளெக்சிபிள் ஷாஃப்ட் உடனும் பொருத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தேஸ் ஆர் யூஸ்டு இன் டை சிங்கிங் அண்டு மோட் மேக்கிங் ஒர்க், அதாவது இந்த ரோட்டரி ஃபைல்ஸ் வந்து உலோக அச்சு மற்றும் வார்ப்பு அச்சு வேலைகளுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க ஓகேவா. டை சிங்கிங் அண்டு மோட் மேக்கிங் ஒர்க்குனா உலோக அச்சு மற்றும் வார்ப்பு அச்சு வேலைகளுக்கு வந்து இந்த ரோட்டரி ஃபைல்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. மிஷின் ஃபைல்ஸ் ஃபார் ஹேண்ட் ஃபைலிங் மிஷின். மெஷின் ஃபைல்ஸ் ஆர் ஆஃப் டபுள் கட், அதாவது மெஷின் ஃபைல்ஸ் வந்து டபுள் கட்டு வந்து வெட்டப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹேவிங் எ ஹோல்ஸ் ஆர் ப்ரொஜெக்ஷன்ஸ் டு ஃபிக்ஸ் டு த ஹோல்டர் ஆஃப் த ஃபைலிங் மிஷின், அதாவது இந்த மிஷின் ஃபைல்ஸ் வந்து நம்ம மிஷினில் பொருத்துவதற்கு ஏதுவாக வந்து இதில் வந்து ஹோல்ஸ் வந்து ஓகேவா, ஹோல்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹோல்ஸும் அதுக்கு உண்டான ப்ரொஜெக்ஷன்ஸ் நீளங்களும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. த லென்த் அண்ட் ஷேப் வில் வேரி அக்கார்டிங் டு த மெஷின் கெப்பாசிட்டி, அதாவது இந்த ஃபைல்ஸில் வந்து அதனுடைய நீளமும் அதனுடைய வடிவமும் இயந்திரத்தின் கெப்பாசிட்டிக்கு ஏற்ப வந்து உண்டாக்கப்பட்டிருக்கும் அப்படின்றாங்க. திஸ் ஃபைல்ஸ் ஆர் suitable ஃபார் ஃபைலிங் the inner and outer surfaces and are ideal for die sinking and other tool room work, அதாவது இந்த ஃபைல்ஸ் வந்து உட்புற மற்றும் வெளிப்புற ஃபைலிங் வேலைகளுக்கு வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து முக்கியமாக வந்து டை சிங்கிங், ஏற்கனவே பார்த்தோம் டை சிங்கிங்னா உலோக அச்சு அப்படின்றது அர்த்தம். அடுத்தது டூல் ரூம் ஒர்க், டூல் ரூம் வேலைகளுக்கும் டை சிங்கிங் வேலைகளுக்கும் இந்த ஃபைல்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃபைல்ஸ் ஓகேவா. பின்னிங் ஆஃப் ஃபைல்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துருவோம். டியூரிங் ஃபைலிங் சம்டைம்ஸ் த மெட்டல் சிப்ஸ் வில் கிளாக் பிட்வீன் த டீத் ஆஃப் ஃபைல்ஸ், திஸ் இஸ் நவுன் அஸ் பின்னிங் ஆஃப் ஃபைல்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபைலிங் செய்யும்போது ஃபைலிங் டீத்துகளுக்கு இடையில் மெட்டல் சிப்ஸ் உலோக பிசிறுகள் வந்து கிளாக்னா சிக்கி கொள்ளும்
ஓகேவா? இதை தான் வந்து பின்னிங் ஆஃப் ஃபைல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்றாங்க. அடுத்தது ஃபைல்ஸ் விச் ஆர் பின்னடு வில் ப்ரொடியூஸ் ஸ்க்ராச்சஸ் அண்ட் த சர்ஃபேஸ் பீயிங் ஃபைல்டு அண்ட் ஆல்சோ வில் நாட் பைட் வெல். அதாவது டீத்துகளுக்கு இடையில் சிக்கி இருக்கும். ஓகேவா? ஃபைலிங் டீத்துகளுக்கு இடையில் சிக்கி இருக்கும் அந்த சிப்ஸுகளால் ஃபைலிங் செய்யும்போது அதனுடைய சர்ஃபேஸில் வந்து ஸ்க்ராச்சஸ் கீறல்களை ஏற்படுத்தும். அதோடு மட்டும் அல்லாமல் ஃபைலை வந்து பனிப்பொருளுடன் நன்றாக உராய்வதை வந்து இது வந்து தடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது பின்னிங் ஆஃப் த ஃபைல்ஸ் இஸ் removed by using a file brush, also called as file guard. ஓகேவா? with either forward or backward stroke. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பின்னிங் ஆஃப் ஃபைல் வந்து ஃபைலிங் செய்யும்போது ஒரு கவசம் தடுப்பு போல் செயல்படும் அப்படின்றாங்க. அடுத்தது ஃபைல் புருஷை பயன்படுத்தி ஃபார்வேர்டு அண்டு பேக்வேர்டு ஸ்ட்ரோக்கு, ஓகேவா, முன்புறம் மற்றும் பின்புற அழுத்தம் தர்றதுனால அதில் இருக்கக்கூடிய அந்த சிப்ஸை வந்து நீக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அதனுடைய படம் வந்து இதில் போட்டிருக்காங்க பாருங்கள். இதான் வந்து அதில் இருக்கக்கூடிய சிப்ஸை வந்து எப்படி நீக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அடுத்தது ஃபைலிங் விச் do not come out easily by the file guard should be taken out with a brass or copper strip. அதாவது நம்ம இந்த ஃபைல் கார்டை யூஸ் பண்ணி வெளியில் வராத சிப்ஸை வந்து, ஓகேவா, பிராஸ் ஆர் காப்பர் ஸ்ட்ரிப்பு, பித்தளை அல்லது தாமிர பட்டையை பயன்படுத்தி நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது வந்து ஆர் நியூ ஃபைல்ஸ் யூஸ் ஒன்லி சாஃப்ட் மெட்டல் ஸ்ட்ரிப்ஸ் பிராஸ் ஆர் காப்பர் ஃபார் கிளீனிங். அதாவது புதிய ஃபைலை வந்து நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து சாஃப்ட் மெட்டல் ஸ்ட்ரிப்ஸ், மென்மையான மெட்டல் ஸ்ட்ரிப்ஸை வந்து நம்ம பயன்படுத்தி தான் க்ளீன் பண்ணணும். அது என்னென்னா பிராஸ் ஆர் காப்பர் வந்து சாஃப்ட் மெட்டல் ஸ்ட்ரிப்ஸு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. த ஷார்ப் கட்டிங் எட்ஜஸ் ஆஃப் த ஃபைல்ஸ் வில் வியர் அவுட் குயிக்லி இஃப் எ ஸ்டீல் ஃபைல் கார்டு இஸ் யூஸ்டு. அதாவது நம்ம ஸ்டீல் ஃபைல் கார்டை பயன்படுத்தி நம்ம புதிய ஃபைலை வந்து கிளீனிங் பண்ணோம் அப்படின்னா அதில் உள்ள அந்த ஷார்ப்பு கட்டிங் எட்ஜ், கூர்மையான கட்டிங் எட்ஜஸ் வந்து சீக்கிரம் தேய்மானம் அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது when a filing a workpiece to a smooth finish, more pinning will take place because the pitch and depth of the teeth are less. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பனிப்பொருளை வந்து நம்ம நல்லா ஃபினிஷிங் செய்வதற்கு வந்து ஃபைலிங் பண்ணும்போது அதனுடைய பிச்சும் டெப்த் ஆஃப் த டீத்து, அதாவது டீத்தினுடைய ஆழமும் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா பின்னிங் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அப்ளிகேஷன் ஆஃப் சாக் அண்ட் த ஃபேஸ் ஆஃப் த ஃபைல் வில் ஹெல்ப் ரிடியூஸ் த பெனட்ரேஷன் ஆஃப் த டீத் அண்டு பின்னிங். ஓகேவா? நம்ம வந்து ஃபைலின் ஃபேஸ் பகுதியில் வந்து நம்ம சாக்கை யூஸ் பண்ணுறதுனால ரிடியூஸ் த பெனட்ரேஷன் ஆஃப் த டீத்து, ஓகேவா, அந்த டீத்தின் ஊடுருவல் வந்து தவிர்க்கப்படும். அப்புறம் பின்னிங்கும் வந்து ஏற்படுவது வந்து தவிர்க்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது குறையும் அப்படின்னு. அடுத்தது கிளீன் த ஃபைல் ஃப்ரீக்வெண்ட்லி இன் ஆர்டர் டு ரிமூவ் த ஃபைலிங்ஸ் எம்பர்டர்ட் இன் த சாக் பவுடர். அதாவது ஃபைலில் படிந்திருக்கும் சாக் பவுடரை வந்து அகற்றுவதற்கு ஃபைலை வந்து நம்ம சுத்தம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஏ ஃபைல். ஓகேவா? கேர் அண்டு மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஏ ஃபைல் அப்படின்றத வந்து நம்ம பார்த்துருவோம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. do not use files having the blunt cutting edge. அதாவது blunt cutting edgeனா தேய்மானம் மற்றும் வழவழப்பான வெட்டுமுனை கொண்ட ஃபைல்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது ரிமெம்பர் தட் ஃபைல்ஸ் கட் அண்ட் த புஷ் ஸ்ட்ரோக், நெவர் அப்ளை த ப்ரெஷர் அண்ட் த புல் ஸ்ட்ரோக் ஆர் யூ குட் க்ரூஷ் த ஃபைல் டீத், blunt them, cause them to break out. அதாவது க்ளீன் செய்யும்போது ஃபைலை வந்து பனிப்பொருளில் நம்ம தள்ளும்போது மட்டும்தான் வந்து அழுத்தம் கொடுத்து உலோகத்தை நீக்கணும். ஓகேவா? ஃபைலை வந்து ரிட்டன் ஃபார்வேர்டு ஸ்ட்ரோக்கில் மட்டும்தான் அழுத்தம் கொடுத்து நம்ம ஃபைலிங் பண்ணணும். மறுபடியும் ரிட்டனில் பேக்வேர்டு ஸ்ட்ரோக் நம்ம இழுக்கும்போது அதை வந்து நம்ம அழுத்தம் கொடுக்கக்கூடாது அப்படின்றாங்க. அப்படி அவ்வாறு வந்து நம்ம ரிட்டன் ஸ்ட்ரோக்கில் வந்து அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா ஃபைலினுடைய டீத் வந்து,
ஓகேவா, உடையும், அப்படி இல்லைன்னா மழுங்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நொறுங்கி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்தது ப்ரிவெண்ட். ஓகேவா. அடுத்தது ப்ரிவெண்ட் ஃப்ரம் பின்னிங், அதாவது நம்ம பின்னோக்கி தள்ளுறது, அதாவது ரிட்டர்ன் ஸ்ட்ரோக்கு, பின்னோக்கி தள்ளும்போது அழுத்தம் கொடுக்கறத வந்து தடுத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கிவிங் யுவர் ஃபைல்ஸ் டீத் எ லைட் ப்ரூஷ் வித் ஆயில் டியூரிங் லாங் ஸ்டோரேஜ். ஓகேவா. அதாவது நம்ம லாங் ஸ்டோரேஜ்னால் நீண்ட காலமாக வச்சுருக்கக்கூடிய, ஓகேவா, நீண்ட காலமாக ஒரு ஃபைலை வந்து வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த ஃபைலினுடைய டீத்தை வந்து ப்ரஷ் மூலமாக ஆயில் சேர்த்து நம்ம வந்து தேய்ச்சோம்னா அது வந்து க்ளீன் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது நார்மலி டூ நாட் அப்ளை எனி ஆயில் ஒயில் ஃபைலிங். அதாவது நம்ம ஃபைலிங் செய்யும்போது, ஓகேவா, ஃபைலிங் செய்யும்போது எந்த விதமான ஆயிலையும் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, எந்த விதமான ஆயிலையும் நம்ம ஃபைலில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது ஃபைல்ஸ் ஷுட் பி ஸ்டோர்டு செப்பரேட்லி so that their faces cannot rub against each other or against other tools. அதாவது ஃபைல்ஸை வந்து நம்ம தனியாக தான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஏன்னா அதனுடைய ஃபேஸ் பகுதியில், ஓகேவா, அதனுடைய ஃபேஸ் பகுதியில் இருக்கக்கூடிய கட்டிங் எட்ஜஸ் வந்து மற்ற கருவிகளுடன் சேர்ந்து ஒரு உராய்வை ஏற்படுத்துதுன்னா அது வந்து எல்லாமே வந்து அந்த கட்டிங் எட்ஜஸ் வந்து டேமேஜ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் மற்ற கருவிகளுடன் சேர்த்து வைக்காமல் இதை வந்து தனியாக தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா. ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபைல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். ஃபைலினுடைய ஃபேஸ் ஆனது டிப் ஆர் பாயிண்ட் பகுதியிலிருந்து ஹீல் பகுதி வரை ஒரே மட்டமாக இல்லாமல் நடுப்பகுதியில் சற்று குவிந்து காணப்படும். இதை தான் வந்து கன்வெக்சிட்டி ஆஃப் ஃபைல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா. கன்வெக்சிட்டி ஆஃப் ஃபைல்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ மோஸ்ட் ஃபைல்ஸ் ஹேவ் த ஃபேஸஸ் ஸ்லைட்லி பிளைவ்டு லென்த் வைஸ். அதாவது பெரும்பாலான ஃபைல்ஸினுடைய ஃபேஸ் பகுதி அதன் நீளத்தில் சற்று குவிந்து காணப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா. பெரும்பாலான ஃபைல்ஸினுடைய ஃபேஸ் பகுதி அதனுடைய நீளத்தில் சற்று குவிந்து காணப்படும், அதான் ஸ்லைட்லி. திஸ் இஸ் நவுன் அஸ் கன்வெக்சிட்டி ஆஃப் ஃபைல். திஸ் ஷுட் நாட் பி கன்ஃபியூஸ்டு வித் டேப்பர் ஆஃப் எ ஃபைல். அதாவது இந்த குவிவு, அதாவது இந்த கன்வெக்சிட்டியை வந்து நீ வந்து டேப்பர் ஆஃப் ஃபைல் அதோட சேர்த்து வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது. ஓகேவா. டேப்பர் ஆஃப் ஃபைலுன்றது வேறு, கன்வெக்சிட்டி ஆஃப் ஃபைலுன்றது வேறு. டேப்பர் ஆஃப் ஃபைலுன்றது என்னன்னா அந்த ஃபைலினுடைய நீளத்தில் 2/3 பங்கு இணையாகவும் அதற்கு பின் சற்று முனையை நோக்கி சரிந்தும் காணப்படும். இதுதான் வந்து டேப்பர் ஆஃப் ஃபைலு. கன்வெக்சிட்டி ஆஃப் ஃபைலுன்றது வந்து ஃபைலினுடைய ஃபேஸு, அதனுடைய முகப்பு பகுதியானது டிப் ஆர் பாயிண்ட் ஃபைலின் முனைப்பகுதியிலிருந்து ஹீல் பகுதி வரை ஒரே மட்டமாக இல்லாமல் நடுப்பகுதியில் மட்டும் சற்று குவிந்து காணப்படும். ஓகேவா. நடுப்பகுதியில் மட்டும் சற்று கொஞ்சம் பெருத்தா உப்புன மாரி தொப்பை இருக்கிற மாரி இருக்கும். இதை தான் வந்து கன்வெக்சிட்டி ஆஃப் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்தது எ ஃப்ளாட் ஃபைல் ஹேஸ் ஃபேஸஸ் விச் ஆர் கன்வெக்ஸ் அண்டு ஆல்சோ டேப்பர்ஸ் ஸ்லைட்லி இன் வித் அண்டு திக்னஸ். அதாவது ஃப்ளாட் ஃபைலில் வந்து அதனுடைய ஃபேஸ் வந்து லைட்டாக குவிந்து காணப்படும், அதனுடைய ஃபேஸ் வந்து லைட்டாக கன்வெக்ஸாக இருக்கும். அதே சமயம் அதனுடைய வித்து அகலத்திலையும் அதனுடைய திக்னஸ் கனத்திலையும் சிறிது டேப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா. பர்போஸ். ஓகேவா. இந்த ஃபைல் வந்து கன்வெக்சிட்டியாக இருக்கிறதுனால என்னென்ன பர்போஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்துருவோம். இஃப் த ஃபைல் இஸ் பேரலல் இன் திக்னஸ் ஆல் த டீத் அண்ட் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஒர்க் வில் கட். திஸ் would require more downward pressure to make the file bite and also more forward pressure to make the file to cut. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபைலினுடைய திக்னஸ் வந்து பேரலல் இணையாக இருந்தது அப்படின்னா அதனுடைய அனைத்து டீத்துகளும் வந்து வெட்ட ஆரம்பிக்கும். இதனால் வந்து அதிக அழுத்தம் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஓகேவா. மேலும் வெட்டும்போது முன்னோக்கு அழுத்தமும் வந்து நம்ம தர வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே. அடுத்தது இட் இஸ் மோர் டிஃபிகல்ட் டு கண்ட்ரோல் எ ஃபைல் ஆஃப் யூனிஃபார்ம் திக்னஸ். அதாவது
அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சீரான கனம் கொண்ட ஃபைலை வந்து நம்ம கட்டுப்படுத்துவதும் வந்து கடினம். டிஃபிகல்ட் டு கண்ட்ரோல் எ ஃபைல் யூனிஃபார்ம் திக்னஸ். அதாவது ஒரே மாதிரியான கனம், ஒரே மாதிரியான திக்னஸ் கொண்ட ஃபைலை வந்து நம்ம கட்டுப்படுத்துவது, வேலை செய்யும்போது அதனுடைய ப்ரெஷரை வந்து கட்டுப்படுத்துவதும் வந்து கடினம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது, டு ப்ரொடியூஸ் எ ஃப்ளாட் சர்ஃபேஸ் வித் எ ஃபைல் ஆஃப் பேரலல் திக்னஸ் எவரி ஸ்ட்ரோக் ஷுட் பி ஸ்ட்ரெயிட் but it is not possible due to seesaw action of the hand. அதாவது மூணாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பேரலல் திக்னஸ், ஓகேவா, ஒரு இணையான திக்னஸ் கொண்ட ஃபைலை வச்சுக்கிட்டு நம்ம ஃப்ளாட் சர்ஃபேஸை வந்து ஃபைலிங் பண்ணும்போது ஃபைலினுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் அதன் சரியான லென்த்தில் இருக்கணும். ஃபைலினுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் சரியான நீளத்தில் இருக்கணும். ஆனால் நம்மளுடைய ஹேண்டினுடைய சீசா அப்படின்னா நம்மளுடைய கையின் ஏற்ற இறக்கத்தினால வந்து அதை வந்து நம்ம செய்கிறது வந்து கடினம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா. அண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபேஸு, ஃபைலினுடைய ஃபேஸ் வந்து பேரலாக உருவாக்கணும் அப்படின்னா, ஓகேவா, அதான் இணையான ஃபேஸாக ஃபைல் வந்து உருவாக்கப்பட்டால் அதை ஹீட் ட்ரீட்மெண்ட் கடினப்படுத்தும் போது ஃபேஸ் வந்து வளைந்து காணப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கான்கேவ் ஃபேஸ் வந்து வளைந்து குழிவான ஷேப்பாக இருக்கும். இதனால் அந்த ஃபைல் வந்து உபயோகமின்றி போய்விடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா. எக்ஸசிவ் சிப் ரிமூவல் அட் த ஃப்ரண்ட் ஆர் ரியர் ஒர்க் பீஸ் ஏஜ் இஸ் ப்ரிவெண்டட் அண்ட் ஃபைலிங் ஆஃப் த ஃப்ளாட் சர்ஃபேஸ் இஸ் மேட் ஈஸியர் பிகாஸ் ஆஃப் த கன்வெக்சிட்டி அண்ட் த கட்டிங் ஃபேஸஸ். அதாவது அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இரண்டு பக்கங்களிலும் சமமான அழுத்தம் கொடுத்து ஃபைலிங் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து கன்வெக்ஸ் வந்து தேவை. அதாவது கன்வெக்ஸு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்படி நடு மையத்தில் வந்து லைட்டாக பெருத்து காணப்படும். இது வந்து கன்வெக்ஸு. ஓகேவா. இது வந்து கன்வெக்ஸ், அதாவது குவிந்த அப்படின்னு அர்த்தம். கான்கேவ், ஓகேவா. கன்கேவ் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, கன்கேவ் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி இரண்டு பக்கமும் வந்து குழிவாக இருக்கும். ஓகேவா. கன்வெக்ஸ் அப்படின்னா குவிந்தன்னு அர்த்தம். கன்கேவ் அப்படின்னா குழிவான அப்படின்றத வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த எக்ஸசிவ் சிப் ரிமூவல் அட் த ஃப்ரண்ட் ஆர் ரியர் ஒர்க் பீஸ் எட்ஜ் is prevented and filing of the flat surface is made easier because of the convexity and the cutting faces. அதாவது ஃபைலுக்கு வந்து குவிவம், ஓகேவா, ஃபைலுக்கு வந்து கன்வெக்சிட்டி கொடுத்தால் மட்டும்தான் ஜாப்பின் முன் மற்றும் பின்புற விளிம்புகளில் வந்து அதிகமான உலோகம் வெளியேறுவது தடுக்கப்பட்டு ஒரே மட்டமாக சமதளமாக வந்து ஃபைலிங் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த இரண்டு பக்கத்துலேயும் சமமான அழுத்தம் கொடுத்து நம்ம ஃபைலிங் பண்ணணும் அப்படின்னா அதற்கு வந்து கன்வெக்ஸ் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா. இப்போ நம்ம இந்த டாப்பிக்கில் வந்து என்னென்ன, ஓகேவா, இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன டாபிக் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஷேப் ஆஃப் ஃபைல். ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து ஷேப் ஆஃப் ஃபைல் அப்படின்ற டாப்பிக்கை வந்து பார்த்தோம். அடுத்தது நீடில்ஸ் ஃபைல். ஓகேவா. அடுத்தது நீடில்ஸ் ஃபைல் அப்படின்ற டாப்பிக்கை வந்து நம்ம பார்த்தோம். மூணாவது ஸ்பெஷல் ஃபைல்ஸ். ஓகேவா. மூணாவது வந்து ஸ்பெஷல் ஃபைல்ஸ் அப்படின்ற டாப்பிக்கை வந்து நம்ம பார்த்தோம். அடுத்தது வந்து நாலாவது வந்து பின்னிங் ஆஃப் ஃபைல்ஸ். ஓகேவா. நாலாவது பின்னிங் ஆஃப் ஃபைல்ஸ் அப்படின்ற டாப்பிக்கை வந்து நம்ம பார்த்தோம். அடுத்தது அஞ்சாவது ஃபைலினுடைய கேர் அண்டு மெயின்டெனன்ஸ். அப்படின்ற டாப்பிக்கை பார்த்தோம். லாஸ்ட்டு வந்து கன்வெக்சிட்டி ஆஃப் ஃபைல் அப்படின்ற டாப்பிக்கை வந்து நம்ம பார்த்தோம். ஓகேவா. இந்த இப்போ நம்ம பார்த்த இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இல்லை, நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய அதாவது இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இல்லை, நீங்கள் எடுத்தது தப்பு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு உண்டான நான் விளக்கத்தை வந்து நான் கொடுக்குறேன். ஓகேவா. நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா. அடுத்த வீடியோ வந்து நம்ம அடுத்த டாப்பிக்கில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே.